ஹாய் ஹாய்ஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாம்பூ ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்துட்டு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சோட ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து நான் பண்ண சொல்லியிருந்தேன். சரிங்களா, நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஒர்க் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது தாம்பூ ஸ்டிச்சு. இதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டான ஸ்டிச்சு தான். சரிங்களா, இப்போது நான் வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன், திலகம் ஷேப்பு, ஓகேவா? போட்டுட்டு நடுவில் ஒரு கோடு வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்றி வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு வந்துட்டு போட போகிறோம். இப்போ தான் கிளாஸை வந்துட்டு நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இடையில நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, புரியாமல் போயிடும் கிளாஸு, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நான் செயின் ஸ்டிச்சு தான் போடுறேன். நம்ம கிளாஸை வந்துட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை வந்து தட்டி விட்டுட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்துட்டு லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால இன்னும் நிறைய பேருக்கு வந்து என்னோடய வீடியோஸ் வந்து போய் சேரும். பயனுள்ளவங்க இதை வந்து கற்றுக்கணும், என்னால் பேமெண்ட் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு சின்ன மோட்டிவேட்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் நான் எப்போவுமே சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி கமெண்ட் போட்டு விட்டு போயிருங்க. எதுக்குமே வந்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்துட்டு அவங்க கண்ணில் என்னோடய வீடியோ பார்த்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், நம்மளோட கிளாஸில் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது முற்றிலும் இலவசமான கிளாஸ் தான். எல்லா கிளாஸ்லையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன், இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்பிக்கை வச்சு என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த திலகம் ஷேப்பை ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் வந்துட்டு ஃபில் பண்ணுறோம். தாம்பூ ஸ்டிச்சுன்றது வந்து ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சால் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதுதான் வந்துட்டு தாம்பூ ஸ்டிச்சு. சரிங்களா, பாருங்கள், இப்போ வந்து எண்ட் நாட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்லேயே வந்துட்டு நம்ம செயின் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பாதியாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒர்க்கு நீட்டாக வரும். இதுவே நீங்கள் ஃபுல்லாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து அந்த அளவு வந்து ஃபினிஷிங் வராது. சரிங்களா, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு எண்ட் நாட் பண்ணிட போகிறேன். எண்ட் நாட் பண்ணிவிட்டு நான் த்ரெட்டை எங்கே எடுக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் நம்மளோட கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா, இப்போது எண்ட் நாட் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே நடுவில் இருந்து எடுக்க போகிறேன் த்ரெட்டு. இது வந்துட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே எடுக்கலை, நான் வெளியே இருந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஃபுல்லாகவே வந்து நான் செயின் தான் போட போகிறேன். இந்த செயின் ஸ்டிச் வந்து, அதாவது இந்த தாம்பூ ஸ்டிச் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லக்கு டிசைன் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த பல்லக்கு டிசைனில் வந்துட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு, பையனோட ட்ரெஸ்ஸு, அதை மாப்பிள்ளை பொண்ணோட ட்ரெஸ்ஸெலாம் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டிச்சு வச்சு ஃபில் பண்ணோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து பீடு, தர்தோசி, கத்தான பீடு இது எல்லாமே வந்து வச்சுமே ஒர்க் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு ஃபேஸு, இந்த கை, ஷூ இதெல்லாம் வந்துட்டு நம்ம தாம்பூ ஸ்டிச்லேயோ லாங் அண்ட் ஷார்ட்டு அந்த மாதிரி ஸ்டிச்சில் வந்துட்டு ஃபில் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக காட்டும், ரொம்ப நெருக்க காட்டும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எடைய வந்து எனக்கு தையல் வருது அப்படின்னா, இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சை வந்து அந்த பக்கமாக ஓரம் தள்ளிட்டு அதுக்கப்புறமேட்டு குத்துங்க. சரிங்களா, செயின் ஸ்டிச்சை வந்துட்டு குத்தி நீடில் திருப்பி மேலே எடுங்க. இதே தான் நீங்கள் ரொட்டீனாக வந்துட்டு இதே தான் பண்ண போகிறீங்க. இதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. சரிங்களா, நீங்கள் ஒரு செயின் வந்து இப்போ போடுறீங்கன்னா அது மேலே கீழேன்னு சைஸ் மாற்றி போடாமல் கரெக்டாக இப்போ ஒரு சைஸ்க்குள்ளே குத்துறீங்களா அதே சைஸில் வந்து கொண்டு போகும்போது இன்னும் நீட்டாக தெரியும் உங்களுக்கு ஸ்டிச்சு. இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். நீங்கள் வந்துட்டு லீஃப்மே இது வந்து ஃபில் பண்ணலாம், லீஃப் ஃபில் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ் ஃபில் பண்ணலாம். அந்த ஃப்ளவர்ஸ்க்கு அவுட்லைனாக வந்துட்டு ஒரு பீடு கொடுக்கலாம்.
ஓகேங்களா. இந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணலாம். இது நிறைய டிசைன் இருக்குது. உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் மாற்றி மாற்றி வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா. நம்மளோட சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில் வந்து நிறைய நுணுக்கங்களும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லா கிளாஸ்லையுமே வந்து நான் சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இவ்வளோ தானா அப்படின்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் புரியாமல் போயிடும். நீங்கள் எதுக்கு எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வீடியோஸை வந்துட்டு புரிஞ்சு தெரிஞ்சு ரீவைண்ட் பண்ணிவிட்டு இல்லை சேவ் பண்ணிவிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து என்னோடய கிளாஸை புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் எப்படி நீடில் குத்துறேன், எப்படி நீடில் திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும். இந்த ஸ்டிச்சு வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. மொத்தம் 3 வந்து ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். அடுத்தடுத்து வர கிளாஸில் இப்போதைக்கு த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணுற கிளாஸில் வந்து 3 ப்ராஜெக்ட் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செயின் ஸ்டிச்சை நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 வீக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நான் எந்த ஸ்டிச்சஸுமே வந்து மாற்றி போடலை. எல்லாமே வந்துட்டு வெறும் செயின் ஸ்டிச்சு தான். ஓகேங்களா. இந்த செயின் ஸ்டிச் வச்சுட்டு தான் ஃபில் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். நான் எப்படி நீடில் குத்துறேன், எப்படி நீடில் திருப்புறேன்னு. நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சு போட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கைட்லைனாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அது வந்து ஒரு லாக் மாதிரி இழுத்து பிடிச்சிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் என்ன சொல்கிறேன், அந்த நிறைய ஓட்டை இல்லாமல் அழகாக அந்த ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக்கு என் நாட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். மறுபடியும் நடுவுலையே குத்த போகிறேன். நடுவுலையே குத்தி எடுத்துகிட்டு மறுபடியும் நடுவில் இருந்தே வந்துட்டு அந்த பக்கம் கொண்டு போங்க. ஓகேங்களா. அந்த பக்கம் காலியாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் நடுவுலேருந்து எடுத்திருக்கேன். இதில் வர எல்லா ஸ்டிச்சஸுமே வந்துட்டு நீங்கள் இதே தான் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்குன்னே ஒரு வீடியோ போடுவேன். ஓகேவா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்கலாம். அதுக்குமே வந்துட்டு நான் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 o'clock வரைக்குமே நான் வந்து டைம் பார்க்காம உங்களுக்காக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். வயது வரம்பு தேவையில்லை. எத்தனை வயதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்கா. இதனோட ஃபில்லிங் வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னுமே தெளிவாக வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து லைட்டாக ஜூம் பண்ணி கூட வச்சு நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றுமே வந்து ஒரே அந்த லென்த்து. ஓகேங்களா. அதே போல் வந்து எல்லா கிளாஸ்லையுமே நான் சொல்கிறது, மேலே இருக்க நீடில் வந்து ஃப்ரீயாக விடுங்க. அடியில் இருக்கிற நூல் வந்து சுற்றும் போதும் ஃப்ரீயாக விட்டு சுற்றுங்க. அப்படி சுற்றும் போது தான் உங்களுக்கு அந்த சுருக்கம் வராமல் இருக்கும். இல்லை நீங்கள் மேலேயும் இழுத்து பிடிச்சிட்டு கீழே இழுத்து பிடிச்சிங்கன்னா அது வந்துட்டு அந்த கிளாத்து ஃபுல்லாகவே வந்து சுருக்கமாக ஆகிடும். டிசைன் பார்க்க நல்லா இருக்காது. ஓகேங்களா. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
உங்களுக்கு த்ரெட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு அரை மாதிரி இருக்குன்னா மறுபடியுமே வந்து விட்டுருங்க. விட்டு கீழே ஒரு 2 சங்கிலி 3 சங்கிலி வந்து இழுத்திங்கன்னா அடியில் வந்துடும் த்ரெட்டு. மறுபடியும் குத்தி மேலே எடுத்து நீங்கள் திருப்பும் பொழுது உங்களுக்கு நூல் வந்து பிசிறு தட்டாமல் வரும். அதிகமாக நீங்கள் போடுற டிசைனில் வந்து பிசிறு தட்டுதுன்னா நீங்கள் வந்து டைட்டாக இழுத்து பிடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து டைட்டாக இழுத்து பிடிக்காதீங்க. அதே போல் வந்துட்டு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, கிளாத்தில் வந்து நீங்கள் விடுற நீடில் வந்து மாட்டக்கூடாது. அந்த கிளாத்தில் இருக்க நூல் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு நூல் இழை இருக்கு இல்லையா, அதில் வந்து மாட்டக்கூடாது. அப்படி மாட்டாதபடி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்து ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வரும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி நீடிலை திருப்புறோம், எப்படி என்னாட் பண்ணுறோம், இந்த மாதிரி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து ஹோம்ஒர்க் வந்து ஒரு 3 சைஸில் வந்து, அதாவது 3 டிசைன் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த 3 டிசைனை ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, சாமி, ஆண்டவர், இல்லை இயேசு, இல்லை கிறிஸ்து, உங்களுக்கு வந்து மாதா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன காட் வந்து பிடிக்குமோ அந்த காடை வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சு போட்டு ஃபில் பண்ண போகிறீங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணாமல் அப்படியே வந்து செயின் ஸ்டிச் போட்டு இதை வந்து அவுட்லைன் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவுட்லைனு இதே கலர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் தான் இருக்குது த்ரெட் ஒர்க்கு. அதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா பீட்ஸு, சரி அந்த மாதிரி போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னோடய கிளாஸை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பட்டனையுமே தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையுமே வந்துட்டு டவுட்ஸை வந்து கேட்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். நம்மளோட எண்ணாட் கிளாஸில் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் எண்ணாட்டு. ஸோ போயிட்டு அந்த எண்ணாட் கிளாஸை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா. ஓகேவா? இப்போ நாட் பண்ணியாச்சு. இப்போது என்னென்ன ஷேப் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, தாமரை ஷேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுவுமே வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை இதுக்கு தான் யூஸ் பண்ணணுன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை அழகாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த பார்ட்ரு வர இடத்தெல்லாம் வந்துட்டு செயின் போடுவீங்க இல்லையா, அந்த செயினை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேறு ஒரு கலரில் வந்து பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், மாங்காய் டிசைன் வந்து நெக்ஸ்ட்டு தாமரை, மாங்காய், ஒரு ஹார்ட்டு, இந்த 3 இதோடு சேர்த்து இந்த திலகம் ஷேப்பு 4மே வந்து உங்களுக்கு